الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق رسول صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறையவனை போற்றியவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் மீதும் தாபியீன்கள் மற்றும் தபாத் தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்துரைத்த இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடமையாக்கி இருக்கிற காரணத்தால் நம்முடைய வேலைகள் வியாபாரங்கள் இன்ன பிற அலுவல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவனை துதிப்பதற்காகவும் அவனை தொழுவதற்காகவும் அவனுடைய இல்லம் நோக்கி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித இனத்தை படைத்து தான் படைத்த இந்த மனித இனம் எப்படி தன்னை வணங்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் வேதங்கள் வாயிலாகவும் தூதர்கள் வாயிலாகவும் நமக்கு வகுத்தளித்து தந்திருக்கிறான். அப்படி வேதங்களும் தூதர்களும் கற்றுக் கொடுத்த அந்த நேர்வழியில இன்றைக்கு மனித சமுதாயம் அதிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகேட்டு கொள்கைகளிலே இன்றைக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிகேடுகளுக்கு மத்தியிலே இந்த சமுதாயமானது மற்ற எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டிய ஒரு சமுதாயமாக இருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயம் நம்முடைய உயர்ந்த கொள்கைகளை உன்னத லட்சியங்களை இந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை எல்லாம் மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல அதன் பக்கம் அழைக்க வேண்டியவர்கள். நாமும் இந்த கொள்கைகளை சரியாக பின்பற்றாமல், நாமும் இந்த கொள்கைகளை சரிவர புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மற்ற மக்களுடைய கொள்கைகளிலே கலந்து போய் நிற்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன சென்று நாம் பார்த்தோமானால், நாம் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இஸ்லாமிய கண்கொண்டு பார்க்க வேண்டும். நாம் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நாம் அன்றாடம் பார்க்கின்ற செய்திகள்,
நாம் அன்றாடம் சந்திக்கின்ற நபர்கள், நம்மை சுற்றி நடக்கின்ற அத்துணை பிரச்சனைகளிலும் இஸ்லாம் என்ன சொல்கின்றது, இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கின்றது, இதிலே இஸ்லாமிய பார்வை என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இஸ்லாமிய கண்கொண்டு ஆராய்ந்து பார்த்தோமானால் இதனுடைய உன்னதத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மை சுற்றி 2 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன அந்த 2 விஷயங்கள்? முதலாவதாக, நம்முடைய மாணவ மாணவியர்களுக்கான ஆண்டு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு ஆண்டுக்கு உண்டான தேர்வு. இந்த காலகட்டத்தில் கடந்த ஓராண்டில் அவர்கள் என்ன படித்தார்கள், தங்களுடைய குருமார்களிடத்தில், தங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் இந்த ஓராண்டில் என்ன செய்ய போறாங்க, அவர்கள் ஒரு தேர்வாக எழுதப் போகின்றார். இந்த தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் அடுத்த படிநிலைக்கு செல்ல முடியும். பள்ளியினுடைய அடுத்த படிநிலைக்கு அவர்கள் செல்ல முடியும். அதே போன்று இன்னொரு தேர்வும் இங்கே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்வு என்னது? அடுத்த 5 ஆண்டுக்கு நம்மை ஆளப் போகின்றவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு ஆண்டுக்கான தேர்வு, இன்னொரு பக்கம் என்னது, 5 ஆண்டுகளுக்கு அடுத்து நம்மை ஆட்சி செய்பவர்கள் யார் என்கின்ற இந்த தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2 தேர்வுகளும் 2 தேர்தல்களும் என்ன நமக்கு சொல்கின்றன என்பதை நாம் இந்த ஜும்மாவின் ஊடாக இஸ்லாமிய சிந்தனையின் அடிப்படையில் இதை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, இந்த ஓராண்டுக்கான தேர்வு சொல்கின்ற செய்தி என்ன என்று பார்த்தோமானால், இந்த ஓராண்டுக்கான தேர்வு நம்முடைய மாணவர்களுக்காக அவர்களுடைய ஆசிரியர்கள் கற்றுத்தந்ததனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு தேர்வு நடைபெற இருக்கின்றது. இந்த ஆண்டு தேர்வுக்காக எத்துணை பிரயத்தனப்படுகின்றோம். இந்த ஒரு ஆண்டு அவர்கள் இந்த கல்வி திட்டத்தில் ஒரு ஆண்டு தேர்வு முடித்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு எத்துணை பிரயத்தனப்படுகின்றோம். அதிகாலையில் அவர்களை எழ வைக்கின்றோம். அதிகாலையில் அவர்களை எழ வைக்கின்றோம். எழ வைத்து அவர்களா படிச்சிருவாங்களா? குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அம்மா அவங்களோட மல்லு கட்டணும். எப்படி மல்லு கட்டணும்? அவங்களுக்கு எந்த பேஜை படிக்கணும்னு எடுத்து கொடுக்கணும். எந்த பேஜை படிக்கணும்னு எடுத்து கொடுக்கணும். எந்த கேள்வி குறிச்சு கொடுத்துருக்காங்களோ அந்த கேள்வியை படிக்க சொல்லணும். அந்த கேள்வியை அந்த புள்ள சரியாத்தான் படிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் நம்ம இடத்துல ஒப்பிக்க சொல்லணும். ஏன்னு சொன்னா, நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, புஸ்தகத்தை எடுத்து படிடாண்டா அப்படியே அசராம படிப்பான், அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியில பார்த்தோம்னா என்னடா படிச்ச அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அப்படின்னு உட்கார்ந்துருப்பான். அப்ப மறுபடி அவர்களிடத்துல அதை என்ன செய்யணும், நம்ம வாங்க வேண்டியிருக்கு. அவர்கள் எதை படித்தார்களோ அதை ஒப்புவிக்க சொல்லி நாம் என்ன செய்யறோம், கேட்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அப்படி கேட்டா தான் என்னங்கிறான், அதை கரெக்டா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், பள்ளிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பரை கொடு, இதெல்லாம் வந்துச்சா, இதெல்லாம் எழுதுனியா, என்னென்ன கேள்விக்கெல்லாம் என்னென்ன பதில் எழுதுன கரெக்டா சொல்லு என்று சொல்லி அவர்களிடத்துல நாம் என்ன செய்யறோம், எல்லாத்தையும் அவங்க கொஸ்டின் பேப்பரை என்ன கேள்வி வருங்கிறது முதற்கொண்டு இவன் எழுதலான்னா கூட இந்த மாணவன் உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் எழுதிட்டு இருப்பான், அவன் நோட்டை வாங்கிட்டு வா, அவனுடைய கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வா, சந்தையில இருக்கின்ற கோனார் தமிழ் உரை மாதிரியான நிறைய அந்த கொஸ்டின் பேங்க் இருக்குல்ல அதையெல்லாம் வாங்கிட்டு வா என்று சொல்லி பல பிரயத்தனங்களை எடுத்து அவர்கள் எழுவது மட்டுமல்லாமல் அதிகாலையில நாம் எழுந்து அவனை தூங்கிராம தட்டி எழுப்பி படி என்று சொல்லுகிறோம். எதுக்கு? 1 வருஷம். அதுவும் இப்ப என்ன இல்ல, பெயில் கூட கிடையாது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன இல்ல, யாரையும் பெயிலாக்க கூட கூடாதுங்கிற இன்றைய காலகட்டத்தில்
இந்த ஒரு ஆண்டு தேர்வுக்காக இத்துணை பிரயத்தனப்படுகின்றோம். அவனோட மல்லு கட்டி சில வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அம்மாவும் குழந்தைங்களும் அப்படியே மல்லு கட்டுறாங்க. மல்லு கட்டி அவன்கிட்ட வாங்குறதுக்குள்ள அந்த ஆன்சரை வாங்குறதுக்குள்ள மிக மிக பிரயத்தனம் எடுத்து இதுங்கிறத பார்க்கிறோம். ஒரே ஒரு வருஷம் இது பாழா போனா என்னது, ஒரு வருஷம் தான் பாழா போகும். ஒரு வருஷம் கூட பாழா போறதுக்கு வேலை இல்லை. இப்ப எல்லாம் என்னது 10வது வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆக்க கூடாதுன்னு அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு வருஷம் வீணா போயிரும். நம்ம குழந்தை மற்ற மக்களை விட தாழ்வான நிலைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு பிரயத்தனப்படுகின்ற நாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நம்முடைய குழந்தை என்ன அந்த வைக்கின்ற ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்லப்படுகின்ற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய குழந்தை வெற்றி பெறுவானா அல்லது தோல்வி பெறுவானா? அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் என்ன? அந்த கேள்விகளுக்கு நம்மிடத்திலே பதில் இருக்கிறதா? நம்முடைய குழந்தை அந்த தேர்விலே வெல்லுமா? வென்று அவனுடைய கையிலே வலக்கையிலே சர்டிபிகேட்டை வாங்குவானா அல்லது இடக்கையிலே சர்டிபிகேட்டை வாங்கி அந்த ரேங்க் கார்டை வாங்கி நரகத்திற்கு செல்வானா என்றெல்லாம் யோசிக்காமல் நாம் என்ன செய்யறோம்? இந்த ஒரு ஆண்டு தேர்வுக்காக நாம் பல பிரயத்தனங்களை எடுக்கின்றோம். நம்முடைய தூக்கத்தை இழந்து அவனுடைய தூக்கத்தை கெடுத்து அதிகாலையில எழுப்பி உட்கார வைக்கின்றோமே, இதே போன்று அவனுடைய மன்னரை கேள்விகளை நாம் தயாரித்திருக்கிறோமா? மன்னரை கேள்விகளுக்கான கேள்வியை அவனிடத்தில் கேட்டு ஒப்புவிக்க சொல்லி பதிலை வாங்கி இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற காலத்திலேயே விபத்துக்கள் நிறைந்த உலகத்திலே போகின்ற ஆட்டோவிலேயே இறந்து போகின்ற பிள்ளைகள், போகின்ற வாகனத்திலேயே விபத்துக்குள்ளாகின்ற பிள்ளைகள். கடந்த வருடம் படிக்கட்டிலே இறங்கிய போது பக்கத்திலே இருந்து ஒரு வேன் வந்து மோதிட்டு போயிருச்சு. அதுக்காக ஸ்கூலை எல்லாம் போய் அடிச்சாங்க. வேன் டிரைவர் ஒழுங்கா நடக்கல அப்படின்னு சொல்லி, அந்த வேன் டிரைவர் சரியாக நடக்கவில்லை என்பதற்காக போய் பள்ளிக்கே சென்று என்னங்கிறோம், சண்டையிடுகின்றோமே. இந்த ஒரு ஆண்டு தேர்வுக்காக, இந்த ஒரு ஆண்டு பரீட்சைக்காக இவ்வளவு பிரயத்தனப்படுகின்றன. மண்ணறையிலே நாளை மரணித்து விட்டால், போகின்ற வழியிலே நம்முடைய பிள்ளை மரணித்து விட்டால் அவனுடைய மண்ணறை கேள்விக்கான பதிலை வாங்கி இருக்கிறோமா? தயார் செய்திருக்கிறோமா? மண்ணறையிலே கொண்டு போய் வைத்தவுடனேயே முன்கர் நக்கீர் என்கின்ற அந்த 2 வானவர்கள் வருவார்கள். அந்த கேள்விகளுக்கு மகனே நீ பதில் சொல்ல வேண்டும். அந்த வானவர்கள் நீல கண்களை உடைய அந்த வானவர்களிடத்திலே நம்முடைய செயல்களை பற்றி, நம்முடைய அமல்களை பற்றி எல்லாம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்பார்களே, அவர்களிடத்திலே நாம வந்து பதில் சொல்ல வேண்டுமே. அந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக வேண்டும். அந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டுமே. அந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? மண் ரப்புக்க என்கின்ற கேள்விக்கு ஏதும் அறியவில்லையே, என்னுடைய தந்தை தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே என்று உங்களுடைய குழந்தை மண்ணறையிலே பதில் சொன்னால் அவனுடைய நிலை என்ன? மா தீனுக்க என்கின்ற கேள்விக்கு என்னுடைய தீன் எதுவென்று எனக்கு தெரியாதே என்று உங்கள் குழந்தை பதிலளிக்குமானால், அந்த குழந்தை படுகின்ற பாட்டை மண்ணறையில நீங்கள் அறிவீர்களானால் இந்த ஒரு ஆண்டு தேர்வை கணக்கு செய்ய மாட்டீர்கள். நாளை மறுமைக்காக, மண்ணறைக்காக அவன் என்ன கேள்விகளை வேண்டுமோ அந்த கேள்விகளை தயார் செய்து சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள். மா நபியிக்க என்கின்ற கேள்விக்கு அந்த சிறுவன், நம்முடைய குழந்தை நாளை மண்ணறையிலே பதில் சொல்ல வேண்டுமானால் அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் அறிந்திருந்தால்தான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவன் சொல்ல வேண்டுமானால், சொல்ல அவனுக்கு நான் எழ வேண்டுமானால் அவன் இந்த உலகத்திலே நம்முடைய குழந்தை இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ்ந்திருக்க வேண்டும். இவற்றை எல்லாம் நாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். பரீட்சைக்கு படிக்க சொல்லி அவனிடத்திலே கேட்டு கேட்டு ஒப்புவிக்க சொல்லி அவனை பாடாய்ப்படுத்துகின்ற நாம் மண்ணறை கேள்விகளுக்கு இன்றைக்காவது நம்முடைய குழந்தைகளை தயார் செய்திருக்கிறோமா? அப்போ ஒரு ஆண்டு தேர்வுக்கு இவ்வளவு பிரயத்தனம் நடக்குது.
மன்னரை கேள்வி மட்டுமல்ல, நாளை மறுமை கேள்விக்கு அவனை தயார் செய்திருக்கிறோமா? மறுமையிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன கேள்வி? தொழுகையை பற்றியதுதான். மறுமையிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமையிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகையிலே அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா அவனுடைய மறுமை வாழ்க்கையே ஃபெயில் ஆயிருது. அந்த கேள்வியிலே அவன் தோற்றுவிட்டால் அவனுடைய மொத்த மறுமை வாழ்க்கையும் தோற்று விடுகின்றது. முதல் கேள்விக்கே என்ன இல்ல? பதில் இல்ல. அதிகாலையில எழுப்பி பிள்ளைகளை படிக்க சொல்கின்றோமே, என்றைக்காவது சுபுஹு தொழுகைக்கு அவர்களை எழுப்பி நம்மோடு தொலை செய்திருக்கிறோமா? தொலை செய்யவில்லை என்றால் தோற்று போகின்ற முதல் கேள்விக்கே தோற்று போகின்ற குழந்தையாக நாளைக்கு நிற்குமே. என்ன பதில் சொல்ல போகின்றோம்? சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்திலே முதல் கேள்வி தொழுகையை பற்றிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றால் மா ஹலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்கின்ற நரகத்திலே சேர்த்தது எது? நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லையே என்று நாளை அல்லாஹ்விடத்திலே கைசேதத்துக்குரிய நிலையிலே நம்முடைய குழந்தை நிற்குமா? அல்லது மறுமையின் முதல் கேள்விக்கு நான் இந்த உலகத்திலே என்னுடைய குழந்தையோடு குழந்தைக்கு தொழ கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய குழந்தைக்கு என்னோடு நின்று தொழ கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னோடு பள்ளிவாயிலுக்கு அழைத்து சென்றிருக்கிறேன். தொழ போன்னு சொன்னா போகாது, தொழ வாண்டு சொன்னா வரும். குழந்தைகளுக்கு யார் ஹீரோ? ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம தான். அவர்களுக்கு நம்ம வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே டே தொலைப்போ, டே ஓதப்போ அப்படின்னு சொன்னா போகுமா? தொலைவா என்று சொன்னா உங்களோட வரும், உங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும். ஆக மறுமை கேள்வியின் முதல் கேள்விக்கு வெற்றி அளிக்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலை தயார் செய்திருக்கிறோமா? இல்லை. அடுத்ததாக என்னது? ஆதமுடைய மகனின் கால். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நாளை மறுமையில் ஒரு ஸ்டெப்பு கூட இந்த மறுமையில அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாமல், இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாளை ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்கின்ற நிலையில அந்த கேள்விகள் என்ன? அதற்கு பதிலை தயார் செய்திருக்கிறோமா? நமக்கு தெரியுமா? நம்முடைய குழந்தைக்கு அந்த பதிலை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? தெரியாது. என்ன கேள்வி மறுமையிலே கேட்கப்படுகின்ற முதலாவதாக தொழுகைக்கு அடுத்ததாக கேட்கப்படுகின்ற அந்த கேள்வி என்ன கேள்வி? எல்லா கேள்விகளுக்கும் இந்த உலகத்திலே 1 வேர்டு 2 வேர்டு எல்லா கொஸ்டினும் படிக்கிறோமே, மறுமையிலே கேட்கக்கூடிய மன்னரையிலே கேட்கக்கூடிய 1 வேர்டுக்கு பதில் தெரியாது. மறுமையிலே கேட்கக்கூடிய 5 கேள்விகளுக்கு பதில் கேட்க தெரியாது. என்ன கேள்வி? உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய்? உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய்? முதல் கேள்வி. உன்னுடைய இளமையை எவ்வாறு செலவிட்டாய்? இரண்டாவது கேள்வி. உன்னுடைய வருமானத்தை எவ்வாறு ஈட்டினாய்? அதை எவ்வாறு செலவு செய்தாய்? மூன்றாவது கேள்வி. உனக்கு வழங்கப்பட்ட அறிவை எப்படி பயன்படுத்தினாய்? நான்காவது கேள்வி. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதா? நம்மிடத்திலே பதில் இருக்கிறதா? நம்முடைய குழந்தைகளிடத்திலே பதில் இருக்கிறதா? என்னுடைய ஆயுளை அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே செலவிட்டேன், என்னுடைய இளமையை அல்லாஹ் உன்னுடைய தியானத்திலே செலவிட்டேன், உன்னுடைய திக்ரிலே செலவிட்டேன், உன்னுடைய இறை நினைவிலே செலவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, உன்னுடைய பாதையிலே செலவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகள் இருக்கின்றதா? என்னுடைய வருமானத்தை எல்லாம் நீ காட்டி தந்த வழியிலே, நீ தடுக்காத வழியிலே, உன்னுடைய தூதர் தடுக்காத வழியிலே ஈட்டினேன் என்னுடைய வருமானத்தை என்று சொல்லக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோமா? குழு வசுரபு வலா துஸ்ரிபு என்று நீ சொன்ன வழியிலே, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்ன நீ சொன்ன வழியிலே வீண் விரயம் செய்யாமல் உன்னுடைய நீ தந்த பொருளை உன்னுடைய வழியிலே செலவு செய்தேன், உன்னுடைய தூதர் காட்டி தந்த வழியிலே செலவு செய்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா? எனக்கு தந்த அறிவை, எனக்கு தந்த கல்வியை நான் பணம் சம்பாதிக்க பயன்படுத்தினேனா
அல்லது இந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதிலே என்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வது மட்டும் அதற்கு பயன்படுத்தினேனா, அல்லது இந்த மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்காக பயன்படுத்தினேனா? உன்னுடைய அறிவை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்கின்ற கேள்விக்கு நம்மிடத்திலே பதில் இருக்கிறதா? அப்ப என்ன செய்யணும்? இந்த ஒரு ஆண்டு தேர்வுக்காக, இந்த ஒரு வருட தேர்வுக்காக நம்முடைய குழந்தைகளை தயார் செய்வதற்காக நாமும் படாத பாடுபடுகின்றோம், நாமும் பிரயத்தனப்படுகின்றோமே. மன்னரை கேள்விகளுக்கும் மறுமை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய மாணவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் உருவாகின்ற அந்த அடிப்படையில் நாமும் இருக்க வேண்டும். நாம் அந்த அடிப்படையில் இருந்தால்தான் அவர்களை அந்த அடிப்படையில் உருவாக்க முடியும். அப்போ மன்னரை இந்த ஒரு ஆண்டு தேர்வு நிலை எப்படி? நம்மை சுற்றி நடக்கின்ற இரண்டாவது நிகழ்வு என்ன? நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடக்குது? இது ஒரு ஆண்டுக்கான தேர்வு என்றால் அது 5 ஆண்டுக்கான தேர்வு. அடுத்த 5 ஆண்டில இந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம். அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை ஆளப் போகின்றவர் யார் என்று தேர்ந்தெடுக்க போகின்றார்கள். இந்த தேர்தலுக்காக என்னென்ன பிரயத்தனங்கள் நடக்கின்றன, நம்மை சுற்றி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன 5 ஆண்டுகள் ஆள்வதற்கு? முதலாவதாக ஒரு வேட்பாளர் நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய கட்சி தலைமை நேசிக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். தன்னுடைய கட்சி யாருக்கு சீட்டு கொடுக்கும், யார் அந்த கட்சியில தலைவருக்கு விருப்பமானவர்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யணும்? சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் நாம் பெற வேண்டிய சீட்டு என்னது? ஜன்னத்திலே, உயர்ந்த சுவர்க்கத்திலே இடம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? இதேதான் செய்யணும். என்ன செய்யணும்? தன்னுடைய தலைவருடைய உவப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி உவப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீ அவர்களிடத்திலே சொல். அல்லாஹ்வை நீங்க விரும்புறதா இருந்தா, உங்களுடைய தலைவனான இறைவனை நீங்கள் விரும்புறதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும்? என்னை பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு கிடைக்கிறவன் எப்படி தன்னுடைய தலைவர் விரும்புறவனா இருக்கானோ அதே மாதிரி நாளை மறுமையில சுவனத்திலே இடம் வேண்டும் என்று நினைக்கின்ற நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய இறைவனுடைய விருப்பத்துக்கு இணங்கியவர்களாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்ற பாதையில பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன இருக்கு? ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்றவர் தலைமை சொல்ற ஆள் மட்டும் நின்றா ஜெயிச்சிட முடியுமா? தலைமை விரும்பினா மட்டும் போதுமா? ஜெயிச்சிட முடியுமா? அடுத்தவர் என்ன செய்யணும்? அரசாங்கத்திடத்தில் எந்த குறைபாடு மற்றவராக இருக்க வேண்டும். தலைமை விரும்பிருச்சு, ஒரு கொலகாரனை கொண்டு போய் வேட்பாளர் அனுப்பாட்டினா அரசாங்கம் ஒத்துக்குமா? என்னப்பா அவன் மேல குற்ற வழக்கு இருக்கு, போ அப்படின்னு சொல்லிடும். அப்ப அரசாங்கம் சில தகுதிகளை கேட்கின்றது. என்ன தகுதிகளை கேட்கின்றது? இவர் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? இந்த நாடாளுமன்ற இந்த நாட்டினுடைய உயர்ந்த அவைக்கு செல்கின்றவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் இவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? கொலை குற்றங்கள் போன்ற கொடிய குற்றங்களை செய்திருக்க கூடாது, ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். அதுபோல என்ன செய்யணும்? தங்களுடைய வருமான கணக்கை அரசாங்கத்திடத்தில் ஒப்படைக்க வேண்டும். எவ்வளவு சொத்து இருக்கு, என்னிடத்துல இவ்வளவு கார் இருக்குது, என்னிடத்துல இவ்வளவு பணம் இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு என்பதை எல்லாம் அரசாங்கத்திடத்தில் காட்ட வேண்டும். காட்டுனா தான் என்னப்பா அவன் உங்களை வேட்பாளராகவே நிக்கிறதுக்கு அனுமதிப்பான். ஒரு தலைமை விரும்பினா மட்டும் வேட்பாளராக நின்ற முடியுமா? முடியாது. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். இது போலத்தான் நம்முடைய நிலை. நம்முடைய நிலை என்னது? இது போலத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எவ்வாறு விரும்புகின்றான் என்று சொன்னால், எப்படி சொல்றான்? நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில நாம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய, ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே அழைக்கக்கூடிய
இன்னி ஜாயிலு ஃபில் அருளி கலீஃபா, நான் என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன். எப்படி அமெரிக்க அரசு ஒரு பிரதிநிதியை தூதராக இங்கே வைத்திருக்கிறதோ, எப்படி உலகத்திலே இருக்கின்ற எல்லா அரசாங்கங்களும் தங்களுடைய பிரதிநிதியை இங்கே தூதராக வைத்திருக்கிறார்களோ, அப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித இனத்தை என்னங்கிறான், இந்த தன்னுடைய பிரதிநிதி என்கின்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக நாம் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த அரசாங்கம் சொல்லுகின்ற சட்ட வரையறைக்கு உட்பட்டு இருப்பது போல அல்லாஹ் சொல்கின்ற சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவனிடத்தில் கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இங்க எப்படி தாக்கல் செய்யறோமோ அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்? முதல்ல கேட்ட கேள்வி இருக்கா, உன்னுடைய வருமானத்தை எவ்வாறு ஈட்டினாய், உன்னுடைய செலவீனங்களை எவ்வாறு செய்தாய் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே தாக்கல் செய்கின்றோமே, அதே போல இங்கே அரசாங்கத்திடத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அடுத்ததாக என்னது, தலைமை சீட்டு கொடுத்துருச்சு, அரசாங்கமும் அனுமதிச்சிருச்சு, ஜெயிச்சிடலாமா? நாடாளுமன்றத்துக்கு போயிடலாமா? போக முடியாது. ஏன்? மக்கள் ஓட்டு போடணும். மக்களாகிய அவர்கள் விரும்பக்கூடியவராக நாம் இருக்கணும். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாடாளுமன்றம் செல்ல முடியும். அதுபோலத்தான் இஸ்லாத்திலேயும் என்ன செய்தே, மக்கள் விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவருடைய செயல்களை கண்டு மக்கள் வெறுக்கின்றார்களோ, எவருடைய கரத்திலே இருந்து மக்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்களோ, எவருடைய நாவிலே இருந்து மக்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்களோ, அவர் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும். இப்ப மக்கள் விரும்பக்கூடியவங்களா என்ன செய்யணும்? அவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாக, அவர்கள் நம்மை கண்டு அஞ்சாதவர்களாக இருக்கணும். யாரை பார்த்து நம்மளை பார்த்து யாராவது பயப்படுறாங்க என்று சொன்னா, நம்முடைய சீட்டு எங்க ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு? நரகத்தில் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்முடைய செயல்கள் மக்களுக்கு விருப்பமானவர்களாக இருந்தால் நம்முடைய சீட்டு எங்க? சுவனத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஜனாசா போகின்றது. ஜனாசா போன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, உறுதியாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறுதியாகி விட்டது. இங்க நாடாளுமன்ற தேர்தல் இப்ப சொல்றானா இல்லையா, அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவருக்கு தான் வெற்றி, நிச்சயமான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி என்னங்கிறான், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வந்து நமக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்றான். எப்படி கன்ஃபார்ம் பண்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறுதியாகி விட்டது. யார் ரசூலுல்லாஹ், என்ன உறுதியாகி விட்டது? இந்த இந்த ஜனாசா அவரை பற்றி இப்ப நீங்க பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க? அவர் ஒரு சிறந்தவர், ஒரு நல்லவர், மக்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடியவர், அவர் மக்களால் விரும்பப்படக்கூடியவர் என்று சொல்லி நீங்க பேசுனீங்கல்ல, இத அல்லாஹ் எழுதிட்டான். இதுதான் நாளைக்கு தீர்ப்பாக வரப்போகுது. அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அப்ப என்னது? மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். நாளை மறுமையில சுவனத்தில அந்த உயர்ந்த பாராளுமன்றத்தில பாருக்கெல்லாம் பாறை ஆளுகின்ற அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில, அவனுடைய மன்றத்தில, அவனுடைய ஆட்சி மன்றத்தில நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் நம்மை பார்த்து வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம்? இன்றைய இங்கே நடக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்வு இது எல்லாம் சேர்ந்தது என்னது? இவனுடைய பதவி 5 வருஷம் தான். 5 வருஷம், வெறும் 5 வருஷத்துக்கு இவன் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்ய வேண்டியிருக்கு? தலைமை விரும்பணும். அதுக்கப்புறம் என்னது? நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யற மாதிரி அவர் இந்த தேர்தல் பாதையில செலவழிக்கணும். நாம விரும்பின சீட்டு கிடைக்கணும்னா நாம அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி செலவழிக்கணுமோ அது மாதிரி என்ன செய்யணும்? இந்த 3 மட்டும் நிர்வகிச்சு, தலைமை விரும்பின ஆளு, அரசாங்கம் உயர்த்துக்கிட்ட ஆளு, மக்கள் விரும்பப்படுற ஆள் மட்டும் ஜெயிச்சிடலாமா? அந்த செய்தியை மக்கள் இடத்துல கொண்டு போறதுக்கு செலவு செய்யணுமா இல்லையா? அப்படி நாம் எப்படி இறை வழியில செலவு செய்யணுமோ அதுபோல இங்க தேர்தல் வழியில செய்யணும். இவ்வளவு செஞ்சா அவருக்கு என்ன கிடைக்கும்? 5 வருஷம் எம்பி பதவி கிடைக்கும். இந்த 5 வருஷம் எம்பி பதவியில எவனாச்சும் ஒருத்தன் வீம்பு பிடிச்ச ஒருத்தன், இல்ல ஜெயலலிதா மாதிரி 18 நாளையில் ஆட்சி இயக்கக்கூடிய யாராச்சும் ஆள் இருந்தா அந்த பாராளுமன்றம் டிசால்வ் ஆயிரும்.
இவர் உழைச்சார, இந்த இத்தனை நாள் உழைச்சார, இவ்வளவு செலவழிச்சார, இவ்வளவும் வீணா போகும். அடுத்த பாராளுமன்றம் மறுபடி தேர்தல் வரும், மறுபடி இதே நிலை. இப்ப இந்த 5 வருஷத்துக்கே இவ்வளவு பிரயத்தனம் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வழங்குகின்ற மறுமையிலே சுவனத்திலே வழங்குகின்ற அந்த சீட்டு எவ்வளவு நாளத்துக்கு? ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமானது. சொர்க்க சோலைகளிலே நமக்கு வழங்கக்கூடிய அந்த உயர்ந்த ஆசனங்கள், உயர்ந்த இருக்கைகள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த ஆசனம், அந்த சீட்டு எப்படி? 5 வருஷத்துக்கா? ஆண்டுக்கு ஒரு தடவையா? இல்ல 3 வருஷத்துக்கு ஒருக்காவா? இல்ல, ஹாலிதீன ஃபீஹா, அது நிரந்தரமானது அப்படிங்கிறான். அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆண்டு தேர்வுக்காக பிரயத்தனப்படுகின்ற நாம், 5 ஆண்டு தேர்தலுக்காக பிரயத்தனப்படுகின்ற நாம், நிரந்தரமான நித்தியமான அந்த வாழ்வுக்காக என்ன செய்திருக்கிறோம், எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம், அதற்காக நம்முடைய செயல்கள் எவ்வாறு அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த நாடாளுமன்ற தேர்தல், நம்மை சுற்றி நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற ஆண்டு தேர்வுகளை கொண்டும் ஒரு ஒப்பீடு செய்து பார்த்து அந்த உயர்ந்த சுவனத்தை பெறக்கூடிய, அந்த உயர்ந்த சுவனத்திலே இடம்பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.